பார்த்தீங்களா, நாகலிங்க மரம். அதாவது நாகலிங்கனா சிவனுக்கு உகந்த பூ. சுசீந்திரம் கோயிலில் எனக்கு ரொம்ப பெருசு. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அந்த காய் ஒரு குட்டி கலசம் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லது. அந்த காய் இந்த வாத உளைச்சலுக்கு முட்டில் அந்த பழம் வெடித்து விழுந்த உடனே அது லேசாக சூடுபடுத்தி முட்டிலெல்லாம் போட்டால் முட்டு வலி எங்கே இருக்குன்னே பிறந்துடாது. ஆனால் ஒன்று கிடைக்காது. இது கோயில்களில் இருக்கும். கோயிலில் இப்போ சுசீந்திர கோயிலில் எனக்கு நான் பூ ஒரு லிங்கத்துக்கு கொடை பிடிச்ச மாதிரி இருக்கும். அதான் நாகலிங்கம் பூ. ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்குங்க. இதில் மருத்துவத்தன்மையும் இருக்குது. அதனால தான் இது ஆனால் கோயில்களில் தான் வளர்க்குறாங்க. கோயில்களில் தான் வளர்க்குறாங்க. என்மை வீடுகளில் ஒன்றுமே இல்லை, இதுவரை நம்ம பார்த்ததில்ல. ஆனால் கோயிலில் சுசீந்திரம் கோயிலில் அவ்வளோ பெருசு, அவ்வளோ வாசனை கம்முன்னு இருக்கும். அவ்வளோ ஒரு இதாக அருமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாகலிங்க பூ.